திருத்தணியில் வந்து புலம்பெயர் தொழிலாளிகள் வந்து போதை இளைஞர்களால் கொடூரமாக தாக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு போதைப் பொருளை கட்டுப்படுத்த தவறுனதுனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. எச்சராஜா தமிழகத்தில் அந்த மாதிரி ஒரு சமீபத்தில் பீகாரில் கூட போதைப்பொருள் பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாக செய்தி அறிந்தேன். அது எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அதை உரிய முறையில் கவனத்திற்கு வரும்போது அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பது தான் முக்கியமாக ஒழிய அது மற்ற மாநிலங்களையும் உதாரணம் சொல்ல முடியும். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யும் மாநிலத்தில் கூட போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கு என்ன பதில் சொல்லுவாரோ தெரியாது. இருந்தாலும் சட்டப்படி உரிய நடவடிக்கை வழக்கு பதிவு செய்து அவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தொழிலாளர் நலத்துறையின் மூலம்தான் அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நம்முடைய மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அங்கே தொழிலாளர்களுடைய ஆய்வாளர்கள் அதை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை கவனத்தை கொண்டு வருவது தமிழக அரசுடைய கடமை, இல்லை என்று சொல்லவில்லை. இருந்தாலும் 2-3 ஆய்வுக் கூட்டங்களை ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி வணிக நண்பர்களையும் அழைத்து வணிகர்களையும் அழைத்து சங்கங்களை அழைத்து நிர்வாகத்தில் பேசியிருக்கிறோம். நிச்சயமாக அதில் வெற்றி அடையும் தமிழ்நாடு அரசு. அதில் எந்த மாற்றம் அதாவது விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவது அரசுடைய கடமை. சட்டத்தை பயன்படுத்துவது இறுதிக்கட்டம், அது வேறு. அதற்கான அபராத தொகைகளோடு அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. இருந்தாலும் படிப்படியாக அவரிடத்தில் ஏன்னு சொன்னால் இதெல்லாம் ஊறிப்போன விஷயம். ஏதோ மற்ற மொழியில் எழுதுவது தான் அதனுடைய ஒரு வாடிக்கையாகி போய்விட்டது. தமிழ் அங்கே என்பது அங்கே கொஞ்சம் பின்னுக்கு தள்ளப்படுகிறது. எனவே நம்முடைய மொழி முதல்ல எழுத வேண்டும். அதே நேரத்தில் சமமான அளவிலாவது எழுத வேண்டும். எழுத்து அதனுடைய தடிமன் இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். எனவே அந்த வகையில் இதில் நிச்சயமாக தமிழ்நாடு அரசு வெற்றி காணும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.